என்னம்மா என்னடா விஜய் வந்து பயங்கரமா அறிக்கை விட்டுருக்காரு பெண்களுக்காக. இன்னும் ஒரே சிரிப்பா கிடக்கு. என்ன அறிக்கை? எனக்கு நல்ல சிரிப்பு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அதிகமா சொல்லியிருக்காப்புல. 2500 குடும்ப தலைவிகளுக்கு 60 வயசு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இருக்கீங்க. அடியே ஃப்ரீ நாப்கின்ஸா. அப்புறம் தங்கம் 1 பவுன் தங்கம் வந்து கல்யாணம் ஆகிற அப்படியா? பட்டு புடவை 1 பவுனு. ஆமா ஆமா நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காப்புல. ஆமா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அதான் இமேஜ் அடி வாங்கிட்டே இருக்கு. என்ன இமேஜ் அடி வாங்குது? தெரியாத விஷயமே சொல்லு. என்னன்னு சொல்லு, நீ சொல்லு. அதுதான் தலைவர் வந்து புதுசா கூட சுத்திட்டு இருக்காப்லையா. அதாவது டிவோர்ஸ் வேற அவங்க ஒய்ஃபு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். வெளியில நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வீட்டையே பார்த்துக்கிட்டு நாட்டு இடத்தை பார்த்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்டு தானே? என்ன கரெக்ட்? யாருதான் இந்த காலத்துல ஒழுங்கா இருக்கிறா? அதுவும் அவன் எவ்வளவு பெரிய ஸ்டார். அவன் இப்போ என்னென்னமோ பண்ணிவிட்டு இல்லைங்கிறேன். முதல்ல அவன் நாட்டை பார்க்கறானா மக்களை பார்க்கறான், அதை பாருங்க. அவன் பர்சனல் ஓட்டல் இதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை நமக்கு தேவைதானா? இதெல்லாம் பேசுறிய அப்பேர வச்சுக்கிறது கரெக்ட்னு சொல்ற. கரெக்ட்னு சொல்ற. நீங்க கூட தான் அந்த விஞ்சா கல்யாணம் முன்னாடி 3-4 பிள்ளைகளை விரும்பிட்டு இருந்தீங்க. இப்போ கல்யாணம் பண்ணோன்னு ஒழுங்கா இருக்கு இல்லையா? வாழ்க்கையில தவறுறது தப்புறது எல்லாம் சகஜப்படா. இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அதே அரசியலில் கொண்டுட்டு வரலாமா? அதை கொண்டாந்து இருந்தாலும் இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு தானே மற்ற கட்சிக்காரங்கலாம் போட்டு அண்ணன் கிழிக்கிறாங்க. என்னத்தை கிழிச்சாலும் கிழிச்சிட்டு போட்டு. நான் 1974 பிறந்த ஆளு. எனக்கு தெரியாதா எந்த யார் யாரு என்னென்ன பண்ணான்னு? எல்லாமே எனக்கும் தெரியும். புரியுதா? நான் என்ன சொல்றேன், அடுத்த ஒரு பர்சனல்ல வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பர்சனல் தலையிடக்கூடாதுங்கும் போது அவன் நாட்டுக்கு வரவே நல்லது செய்யறானா அதை மட்டும்தாங்க நம்ம பார்க்கணும். அது எந்த கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க வரட்டும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.